எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேலூரில் மிக பிரபலமான எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறோம் என்ற கனவில் இருந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு மீட்டிங் பார்த்தேன். அது அவரே அதை பெரிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறார். அங்கே ஒரு 5000 பேர் தான் இருந்தாங்க. அதில் முதல்லையே ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடணும். அது டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதிகமாக பேசாத வரைக்கும் நம்மளை புத்திசாலின்னு நினைக்கிறதுக்கு எதிராளிக்கு ஒரு வாய்ப்பு. கடன்னு பேச ஆரம்பிச்சு அடட இது வெறும் காலி டப்பா, ஏன் இவ்வளோ சத்தம் போடுது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். புரியுதா? உலகத்தில் மைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மைக்கை கண்டுபிடிச்ச பிறகு நாம் எவ்வளவு குறைச்சலாக சின்ன லெவலில் பேசினாலும் அது 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பெரிய ஸ்பீக்கரில் அவங்க காது கிட்ட பலமாக கேட்கும். இது அடிப்படை. அங்கே வா வா வான்னு கத்தினா ஏதோ மைக்கு தான் வேலை செய்யலை போல இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கத்தணும். பாவம் அண்ணன் எவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு. அப்படி எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி அதுக்கு ஐ எம் சாரி இந்த நடிப்பெல்லாம் நடித்து நாங்கள் சிவாஜி காலத்துலேருந்து நடிப்புடைய உச்சத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதை அரசியல் மேடையில் நடித்தா அது ஓட்டு போடவே தெரியாதவங்க, இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க, ஓட்டு இல்லாதவங்க வேணால் அந்த சினிமா ரசிகர்கள் விசிலடித்து கொண்டாடலாமே தவிர ஜனங்களுக்கு அது போய் சேராது. ஓகேயா? முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர்லேயே கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். அந்த 50 லட்சம் பேர் போச்சுன்னா அதுக்கு இப்போ இன்றைக்கி நான் பார்த்த கணக்கின்படி 5,57,00,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 9 கோடி பேர் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய்னா அந்த 4 கோடி பேர் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு ஓட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம யார் ஓட்டு வாங்குறாங்க, யார் அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேயா? ஒரே ஒரு தொகுதியில் நின்று அதிகமான ஓட்டு வாங்கிட்டா கூட அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அந்த தொகுதி எம்எல்ஏவாக அந்த 234 சீட்டில் எந்த சீட்டு போட்டிருக்கோ அங்கே மட்டும் உட்காந்துட்டு தான் வரணுமே தவிர நேராக போய் சிஎம் சேர்லலாம் உட்கார முடியாது. பெருசாக இருக்கேன்ட்டு ஸ்பீக்கர் சபாநாயகர் சேர்லலாம் போய் உட்கார முடியாது. அது என்னன்னா, சினிமா என்பது ஜனங்களை பைத்தியமாக அடிக்குதுங்கிறது ஒன்று இருக்குது. அது சினிமாவே நிஜம்னு நம்புகிற சில நடிகர்களையும் அந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கிறது. நான் ஒரு தடவை இந்த குரோம்பேட் ரயில்வே கிராசிங் கிட்டே நிற்கிறேன். அப்போ கேட்டு அப்போது ட்ரெயின் போகிறதுக்காக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒருத்தவன் தான், என்ன சார் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகர் ரஜினியோடலாம் நடிச்சிருக்கீங்க, அப்படியே ரஜினி மாதிரி அப்படியே ஃப்ளை பண்ணி அந்த பக்கம் போயிடுவானா அப்படின்னா. நான் ஊற்றியை பார்த்துட்டு சொன்னேன், நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஏயா அப்படியே ஃப்ளை பண்ணால் நடுவில் எத்தனை எலக்ட்ரிக் கம்பி போகுது, ஷாக் அடித்து செத்துற மாட்டோம். இது ரஜினியே போனாலும் ரஜினிக்கு இது தான். அது செட்டு போட்டு எடுக்கிற விஷயத்தெல்லாம் நிஜம் நம்பக்கூடாது. சும்மா தமாஷ் பண்ண வாத்தியாரா என்ன நீ அப்படின்ட்டு போகிறாங்க. இது எதுக்குன்னா, இதை படம் பார்க்குறவங்க நம்பினா கூட ஒரு நியாயம் இருக்குது. படத்தில் நடிக்கிறவங்களே அதுதான் நிஜம் நம்பினா அது நமக்கு பரிதாபமாகத்தான் தோணுகிறது. அவர் ஏதோ பேசுகிறோம், அவர் பேசுகிறதுக்கெல்லாம் கைத்தட்டல் வருது, அதனால் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவரே நினச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் இதெல்லாம் இந்த மே மாதம் தெளிஞ்சிடும். எப்படியும் விஜய் எழுதி வச்சுக்காங்க. நான் சொல்கிறது ஜூன் ஜூலையில் ஷூட்டிங்க்கு போயிடுவார். அடுத்த படம் ஷூட்டிங்க்கு போயிடுவார். இது கடைசி படம்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் இல்லை. அவர் இந்த முதலமைச்சர்லாம் கிடையாது. ஓகே, இப்போ அவர் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்லலை.
ஒரு எவ்வளோ விவரம் புரியாத பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களாம். இது எவ்வளோ குழந்தைத்தனமான பேச்சு. இந்த பால் டப்பா, பால் பூட்டி, பாலுக்கு பால், பானாவுக்கு பானா, மூணாவுக்கு மூணா, கூனாவுக்கு கூனான்னா, இது நீங்கள் தமிழிசைக்கிட்ட பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடட என்ன மாதிரியே பேசுகிற தம்பி, நீயும் வாங்க, 2 பேருமே டெல்லி சலோ அப்படிம்பாங்க அவங்க. ஆனால் இது இந்த பழந்தின்னு கொட்டை போட்டு 7வது முறையாக மே மாதம் ஆட்சி அமைக்கப் போகும் திராவிட கட்சியான திமுக திரு ஸ்டாலின் அவர்கிட்டலாம் இதெல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, குழந்தைத்தனமாக இருக்குது. அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். யார் போனாலும் வா 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 என்ன கூப்பிட்டு யார் உங்ககிட்ட வந்துட்டாங்க? உங்கள் ஆளுங்க தான் அப்படியே குழந்தை பிடிக்கிறவங்க மாதிரி எல்லா பக்கமும் திசையிலையும் அனுப்புறீங்க. நீ வா 70 சீட்டு தரேன், நீ வா 80 சீட்டு தரேன், எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை லட்சம் ஃபார்ம் கொடுத்தீங்க. 100 ரூபா ஃபார்ம் கொடுத்தீங்கல்ல, 50,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கிறாங்க, 10,000 பேர் நேரில் வாங்கிட்டான்றாங்க. அந்த தெருவிலேயே டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அந்த ஏரியாலேருந்து யாருமே வெளில போக முடியல. அந்த மாதிரியான சிக்கல் இருந்தது. அப்படி ரசிக்க கண்மணிகள்லாம் அவங்க குதிச்சாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் எத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கு திரும்பி வந்தது ஃபில்லப் பண்ணி? அதில் எத்தனை பணம் கட்டின? ஒரு 50 அப்ளிகேஷன் கூட 10,000 ரூபா பணம் கட்டலை இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி போய் பாருங்கள், திமுக கூட்டணிக்கு நம்முடைய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி டிஎம்டிகே வந்த பிறகு அந்த ஆஃபீஸில் என்ன கூட்டம் பார்த்தீங்களா? அந்த ஆஃபீஸில் இப்போ அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு எத்தனை கூட்டம் பார்த்தீங்களா? முதல்ல பாருங்கள். முதல்ல பட்டணப்பாக்கம் ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு பீச் சன்ரைஸ் தெரியுது. அந்த சன்ரைஸ்னாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அது என்னன்னே புரியல. இந்த பக்கம் பார்க்கலாம், பார்த்தா என் வீடு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பில்டிங்கெல்லாம் உங்களுக்கு மறைக்கிறதுனால அது தெரியலை. அதனால் சன்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷனாக இருக்கிற ஒரு காரணத்தினால காலங்காலத்தாலே ஒரு டென்ஷன் ஆகிடுங்க. மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மீட்டிங்கை ஜனங்கக்கிட்ட பேசணுங்கிற மாதிரியே பேசலை. ஏதோ அங்கே 10 கேமரா வச்சுருக்கு, அப்படியே ஆக்ரோஷமாக நடிக்கணும், இதுக்கெல்லாம் கிளாப்ஸ் வரும், விசில் வரும் அப்படிங்கிற ஒரு நடிப்பாகவே இந்த மேடையை பயன்படுத்துகிறீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும். பலன் 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். விஜய், உங்களையே நான் முதலாக கனடா அழைச்சின்னு போனதுலேருந்து தெரியும் உங்களை. உங்கள் படம்லாம் நான் நடித்ததில்லை. அது நடிக்காமையே நான் ரொம்ப பிரபலமாக இருக்கேன். உங்களை வச்சு நான் படம் எடுத்ததில்லை. அதனால் இன்னி வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் பையன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் உங்களை வச்சு எடுத்த மெர்சல் படம் தான். நீங்கள் யாரை வாழ வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி பணம் போட்ட எத்தனை ப்ரொடியூசரை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் வாழுகிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவும் நான் பேச மாட்டேன். நீங்கள் எப்போ வெளியில் வீதிக்கு நான் அரசியல்வாதின்னு சொன்னீங்களோ அந்த அரசியலை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்டிஏங்கிறாங்க, டெல்லிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஒரே போட்டி டிவிகே டிஎம்கே. என்ன போட்டி? அது 3 எழுத்து, இது 3 எழுத்து, அதான் போட்டி. அவ்வளோதானே. எப்படி வச்சாலும் 26 எழுத்தில் தானே வைக்கணும். என்ன போட்டி உங்களுக்கு? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. திமுகக்கு நீங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த எலெக்ஷனில் யூ ஆர் கோயிங் டு பி எ ஸ்பாயிலர், அவ்வளோதான். ஆக்சுவலாக யாராவது ஓட்டு வாங்குறவனுடைய ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டை குறைப்பீங்க. உங்களால் ஆட்சியெல்லாம் அது ஒரு கடு அளவு கூட மாற்றவே முடியாது. உங்களுக்கு அரசியலே தெரியலை, தெரிஞ்சிக்க விருப்பப்படலை. அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு நேராக ஃபோர்ஸ் ஜட்ஜாஜில் உட்காத்தி வச்சா கூட அந்த சேரோடு என்னை தூக்கின்னு போய் பனையூரில் உட்காத்தி வைன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் உடையவர். உங்களுக்கு 2 பேர் 3 பேர் உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்குற மனோபாவம் உடையவர் நீங்கள் எப்படி ஜனங்கக்கிட்ட போய் சந்திப்பீங்க? ஜெயிச்சோன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவீங்கிறீங்க. அந்த மாதிரி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அந்த துணிச்சலில் தான் சொல்கிறீங்க. வரீங்க என்ன வரீங்க? செத்து போனவனுக்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தை அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க.
என்ன என்ன பேசுகிறீங்க? தூய சக்தி. நீ என்ன தூய சக்தி? புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்கல்ல இன்கம் டேக்ஸு. எதுக்காக? நீங்கள் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டை ஏமாற்றினீங்க அப்படிங்கிற தூய சக்திக்கு தானே போட்டாங்க. நான் இன்னி வரைக்கும் ஒரு பைசா டேக்ஸ் பாக்கி இல்லாதவன். கமலஹாசன், ரஜினிகாந்த் யார் டேக்ஸ் பாக்கி வச்சுருக்காங்க? நீங்கள் வாங்கின ஃபாரின் கார் வேணும்னா அதுக்கு உண்டான வரியை கட்டினீங்களா? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பேச்சுக்கு பதிலே உங்களுக்கு ஒரு எல்லாரும் ஒன்று மக்கள்னா நான் தான் மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் நிர்வாகிகளுக்கே மேடையில் இடம் கொடுக்காதவர் நீங்கள் மக்களுக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறீங்க? என்னமோ நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. பயம். பக்கத்தில் செங்கோட்டையன் நின்னா செங்கோட்டையனை பார்த்துருவாங்களோ, ஆதவர்ஜுன்னா ஆதவர்ஜுனை பார்த்துருவாங்களோ. இல்லை, அது உங்களை விட ஜாஸ்தி உங்கள் ரசிகர்கிட்ட பழகிற புஷி ஆனந்தை பார்த்துட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அது ஏன் பயம் உங்களுக்கு? ஏன் ஒரு 10 பேர் உட்காந்து வச்சுட்டு உங்களால் பேச முடியாதா மேடையில்? இல்லை அந்த 10 பேரும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிவிடுவாங்கிற பயமா? என்ன விஜய் இப்படி குழந்தைத்தனமாக இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் பால் புட்டி பால் டப்பான்லாங்கிறீங்க. நீங்கள் தான் ஏதோ பால்வாடி குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. புரியுதா? ஒன்றுமே புரியல உங்களுக்கு, ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. பாவம், நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உங்கள் ரசிகர்களை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவங்க சினிமாவில் 100 அடி ஸ்க்ரீன் 60 அடியில் 160 அடி ஸ்க்ரீனில் வர அந்த விஜய் தான் நீங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் தள்ளி விட்டு போது பொத்துன்னு விழுந்துட்டீங்கல்ல, யாரோ இடிச்சு தள்ளி விட்டு விழுந்தீங்க, அதை தடுத்து பிடிச்சாங்க இல்லையா? அப்போது சினிமாவில் 100 பேர் தள்ளினாலும் விடாத மாதிரி இருக்கீங்களா? அந்த விஜய் இல்லை அன்றைக்கி ஏர்போர்ட்டில். இவ்வளோ பேசுகிறீங்களே, பசுமாடு கதை சொல்கிற காளை வந்தது, அப்படியே வந்தது, பாக்கெட்டில் கை ஓட்டினா அப்படியே ஸ்டைலாக அப்படின்னு நீங்கள் காமிச்சோன்னு உடனே விசில் அடிக்கிறாங்க. ஓ, அந்த காளை மாட்டுக்கு எதிராக அண்ணன் தான் வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பேக்கெட்லேருந்து புல்லுக்கட்டு எடுத்து கொடுத்தோன்னே அந்த மாடு சாதுவாகிடுது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய பெண் சிங்கம், இந்தியாவிலேயே பெண் ஏதோ ஜெயலலிதா பாருங்கள், அங்கே ஃபோட்டோ பாருங்கள். அவங்களுக்கு நேராக பேக்கெட்டில் கை போட்டு நின்னவன் தான். நான் கொடநாடு வாசலில் கையை கட்டிக்கின்னு குளிரில் நடிங்கினாம்மா என்னை எப்படியாவது பார்த்துருங்கம்மான்னு அப்பாவோட போய் நான் நிற்கலை.